ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுப்பே இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ண போகிறோன்றது தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பொரி இருந்தால் போதுங்க. ஒரு பவுலில் பொரி எடுத்துக்குங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. பொரி நல்லா மொறுமொறுவாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு ஏலக்காய் இதோட சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ அதே ஜார்லேயே எவ்வளோ பொரி எடுத்தோமோ அதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்குங்க. அதையும் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இதையும் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைன் பவுடராக வச்சுருக்க சுகரை இதோட சேர்த்துப்போம். இது கூடவே பொரியையும் சேர்த்துப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை சிறு சிறு உருண்டைகளாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரோல் மாதிரி மேக் பண்ணுறேன், அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்றத பார்த்துட்டோம். அவ்வளோதான், ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு.